and welcome to the last episode of Excitement series. இன்னைக்கு நாம பேச போற person is Anna the prophetess. சின்ன வயசுலயே கல்யாணம் ஆகி 7 வருஷத்துலயே அவங்களுடைய கணவனை இழந்து அதுக்கப்புறம் she decided to remain single and அவங்க எடுத்த ஒரு decision என்ன அப்படின்னா to stay in the temple of God and அவங்க செஞ்ச வேலை ஒண்ணுதான் is to pray and worship God day and night. அவங்க ஜீசஸ டெம்பிள்ல மீட் பண்ணும்போது அவங்களுக்கு 84 years. ஸோ கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல அவங்க அந்த டெம்பிள்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவ்வளோ நாள் வெயிட் பண்றோமே அப்படின்ற ஒரு சலுப்போ ஒரு மாமரிகோ இல்லாதபடி அவங்க செஞ்ச வேலை கான்ஸ்டன்ட்லி praising and thanking God. அத்தனை வருஷம் கழிஞ்சு அவங்க ஜீசஸ மீட் பண்ணி அந்த குழந்தைய அவங்க கையில வாங்கும் போது அவங்க செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா was to thank God. And அந்த குழந்தைய கையில வச்சு she also prophesied about how the child will bring redemption to this world. So the coming of Christ brought thankfulness in the life of Anna. So in the Christmas season, the birth of Christ should also bring thankfulness in our hearts. அதே போல அவங்க ஜீசஸ கையில ஏந்தும் போது it is not just the fulfillment of a prophecy but the start of a new beginning. ஆனா லைஃப்ல இருந்து நாம எடுக்கக்கூடிய டேக்அவே என்ன அப்படின்னா அவங்களுடைய ஹம்பிள் சப்மிஷன் டு தி வில் ஆஃப் காட் அண்ட் அவங்களுடைய பேஷன்ஸ். எவ்வளவு வருஷம் ஆனாலும் பொறுமையா அவங்க வெயிட் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி when she received the promise she was thankful to God. ஸோ எப்படி ஆனாவோட தேங்க்ஃபுல்னஸ் ஒரு நியூ பிகினிங்க்கு ஸ்டார்ட் ஆகுதோ இந்த நாள்ல நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கும்போது அதுவும் இட் வில் செட் வே ஃபார் நியூ பிகினிங்ஸ். ஏன்னா காட் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். Have a blessed Christmas and a bright New Year 2024. God bless.